எந்த நாயோட போய் ஊரை சுத்திட்டு வர? அந்த நாயையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் பாரு. அண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்க. டீ வைக்கிறேன், வாங்கண்ணே குடிச்சிட்டு போலாம். வேணாம்மா, நீங்க கொடுத்த மரியாதையே போதும், நான் இப்படியே போறேன். மியூன் இல்லை இந்த கயிறு நான் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை கட்டினா பில்லி சூனியோ பேய் பிசாசி எதுவுமே நம்ம பக்கத்துல வராது. ஏண்டி நானே உனக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், அப்புறம் இதை கட்டி நீங்க பக்கத்துல வராம போறதுக்கா? ஏங்க, என் தங்கச்சிக்கும் அவன் புருஷனுக்கும் சண்டையா? இனிமே அவ இங்கதான் இருப்பா. நீ ஏதாவது அவளை சொல்லி அனுப்புனா உனக்கு எனக்கும் சண்டை தான் வரும். வாடி போலாம். அவ எதுக்கு உன்னை வர வச்சா? இங்க துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, சமைக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை, அதனால உன்னை வர வச்சா. ஐயோ, என் வீட்டை என் புருஷன் தான் செய்வான். நான் போறேன் என் வீட்டுக்கு. A few minutes later. ஏங்க, என் தங்கச்சிங்க. உண்மையா சொன்னேன், உன்னை கலட்டா. ஏதோ பிரியா ஹாய்னு அனுப்பியிருக்கா. யார் அந்த பிரியா? ஆபீஸ் ஒர்க் பண்ற பொண்ணு. இப்போ நான் ஹாய்னு அனுப்ப போறேன். ஏன் வேற மாதிரி பேசுறியா? ஹாய்ல பல வெரைட்டி இருக்கா என்ன? ஓ, நீ ஓ போட்டு ஒய் 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 அப்படி அனுப்புவல? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எங்க இருக்க? எங்க இருக்கன்னு கேக்குறான். நான் வீட்ல இருக்கேன்னு சொல்லுமா. வீட்ல இருக்கன்றது கோட் வேர்ட் தானே? அப்படிலாம் இல்ல. நீ இப்போ பீச்சில் இருக்க. நான் பீச்சில் இருக்கேன். யார் கூட? இவளுக்கு எதுக்கு நீ யார் கூட இருந்தா? வைஃப் கூட. அப்புறமா டெக்ஸ்ட் பண்றாளாம். அப்புறமா நீ இவளுக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ண போறேன்னு எனக்கு இப்ப சொல்லலைன்னா இப்போ என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாது. டாடி, நான் அவன்கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரு பெரிய டீல் ஓகே பண்ணணும். இல்லைன்னா நீங்க நைட்டு பண்ணதுலாம் நான் மம்மிட்ட லைவா சொல்லி கொடுத்துருவேன். சத்தம் போடாத, மம்மி கிச்சன்ல இருக்காங்க. அப்ப டீல் ஓகே பண்ணுங்க. எனக்கு என்ன வேணாலும் சொல்லு, ரிமோட் காரு, ஸ்நாக்ஸ், டாய்ஸ் எது வேணாலும் வாங்கி தரேன். மம்மிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். அதெல்லாம் என்ன வேண்டாம், எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். என்னதான் வேணும் சொல்லு. நாங்க லிஸ்ட் இல்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு வாங்கி தரணும். என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன லிஸ்ட் அது? இல்ல மக்களே, அவன் மேக்ஸ்ல ஒரு டவுட் கேட்டான். மேக்ஸ் ஸ்பெல்லிங்கே தெரியாது, இல்ல மேக்ஸ் சொல்லி தந்தாங்க. சும்மா இருடா மக்களே, மேக்ஸ்ல நமக்குல டவுட் கேட்டான். இல்ல மம்மி, டாடி போய் சொல்றாங்க. நேத்து நைட்டு டாடி என்ன பண்ணாங்க சொல்லு. நேத்து நைட் என்ன சொல்லுடா, அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். நேத்து நைட் என்ன கனவுல டாடி ஒரு பாட்டுல டுவேட் ஆடினாங்க. அவ்வளவும் தானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு எல்லாம் நினைச்சேன். ஆனா வேற பொண்ணு கூட ஆடினாங்க. சாம்பார் அப்ப எனக்கு யார் இந்த பிரியா? 2 வாட்டி போன் வந்திருக்கு. யார் இந்த பிரியா? அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாது. எனக்குலாம் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. 2 வாட்டி போன் வந்துக்குது, வரலன்னு சொன்னா எப்படி? ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொன்ன பிரியாதா? அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாது. ஃபோன்லாம் வந்திருக்காது. சும்மா ஜோக் தான் பண்ணேன். பயப்படாம தைரியமா தான் இருக்க. பரவாயில்ல. நான் ஏன் பயப்படுறேன்? நான் தான் தப்பே பண்ணலையே. என்னமாமா நடக்குது? நேத்து நைட்டு 10 மணிக்கு உனக்கு ஒரு போன் வந்துச்சு. நான் எடுத்து அட்டன் பண்ணி பேசினா ஒரு ஹிந்திக்காரி பேசுறா. என்ன அவளை வச்சுட்டு இருக்கிறியா? ஏய், அது கஸ்டமர் கேரடி. அப்படின்னா கம்பெனி கால். ஓ, கம்பெனில வேற ஒருத்தி வச்சுட்டு இருக்கிறியா? இதனாலதான் உன்னுடைய நடவடிக்கையில எனக்கு மாற்றம் தெரிஞ்சுட்டே இருக்குது. ஏய் பைத்தியோ, அது ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுது. ஓ, அதனாலதான் அங்க இருந்து எனக்கு போன் வந்துட்டே இருந்திருக்குது. இதெல்லாம் நான் சொன்னா உனக்கு புரியாது. நேத்து நைட் அவ பேசுனது எனக்கே புரியல. உங்ககிட்ட வந்து கேட்டா நீ எனக்கு புரியாது அப்படிங்கிற. ஐயோ, உங்க பைத்தியக்காரி பிச்சை என் தலையில கட்டி வச்சிட்டாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஜங்ஷன்ல கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? கண்டிப்பா, உள்ள வந்து உட்காருங்க வாங்க.
நீங்க வேற பக்கம் போறீங்க போல. இல்ல நான் உங்களை டிராப் பண்ணிட்டு நான் போக வேண்டிய இடத்துக்கு போய்க்கிறேன். நீங்க கோச்சுக்கலன்னா ஒண்ணு கேக்கட்டா? இதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? தாராளமா கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல சிங்கிளா? என்னைய பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா தெரியுது? சிங்கிளுங்க நானு. ஒரு நிமிஷம் ஒரு கால் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க. ஊர்ல எல்லாம் சொல்றது கரெக்ட் தாண்டி. உன் புருஷன் பெரிய திருட்டு பயலா இருக்கான். எல்லார்கிட்டயும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி தர்றாண்டி அவன். ஆமா ஆமா என்கிட்டயும் சொன்னா. நம்பர் வேற கேட்டாண்டி. என் பொண்டாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடி உலகத்தோட வெயிட் தெரியுமாடா உனக்கு? உலகத்தோட வெயிட்டா? அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மிஷின்லாம் இல்லடி. போ, நான் பேச மாட்டேன் உன்கிட்ட. ஏய் இதுக்கு எதுக்கடி கோச்சுக்கிறேன்? நிஜமா மிஷின்லாம் அதுக்கெல்லாம் இல்லடி. உலக வெயிட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீ 54 kg சொல்லலாம்னு நினைச்சேன். 54 kgயா? ஆமா, நான் தான் உன்னோட உலகம். அப்ப என்னோட வெயிட் தான் நீ சொல்லணும். உலகத்தோட வெயிட் கேட்டா ஏங்க அடுத்த மாசம் என் பர்த்டே வருது தெரியுமா? தெரியாது. நமக்கு நிச்சயம் ஆனதே அந்த தேதி தெரியுமா? தெரியாது. நமக்கு கல்யாணம் ஆன தேதி தெரியுமா? தெரியாது. நம்ம முத குழந்தை எப்ப பிறந்தது தெரியுமா? சரி, நான் கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லு. கேளுங்க. நான் எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? தெரியாது. நான் மாசம் மாசம் எவ்வளவு வட்டி கட்டுறேன் தெரியுமா? தெரியாது. அரிசி மூட்டை என்ன ரேட்டுன்னு தெரியுமா? தெரியாது. தக்காளி, காய், பூண்டு இதோட விலைலாம் தெரியுமா? தெரியாது. முதல்ல இதை தெரிஞ்சுக்க. இந்த அசிங்கத்தை நாங்களும் பார்த்தோம். கழுவி போடுற. இனிமேல் சாப்பிட்டேன்னா பிளேட்டை கழுவிதான் வைக்கணும். மனுஷனா பிறந்த வீரமா இருக்கு, புரியுதா? என்னடி பாருவே, முட்டை கண்ணை உருவி ஒன்னு ஆம்பலேட்டு ஒன்னு ஆப்பாளையும் போட்டு பொரிச்சு தின்னு விடுவேன். சும்மா வீட்டுல இருக்கீங்களா மிரட்டிக்கிட்டு பார்த்தேல சிங்கம்டா. இந்த அசிங்கத்தை நாங்களும் பார்த்தோம். என்னடி பார்வை, முட்டை எடுத்து ஆம்பலேட் ஒன்று ஆப்பாயில் ஒன்று போட்டு சாப்பிட்டு விடுவேன். நல்லா இருக்கா? பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பொழப்பு. ஹலோ, சொல்லாம கொள்ளாம எங்க போன நீ? வீட்ல 1008 வேலை இருக்கு, சொல்லாம நீமான்னு கிளம்பி போயிட்ட. எங்கதான் இருக்க இப்ப நீ? அதுவா, போன வாரம் ஒரு நாற்கடைக்கு போய் நெக்லஸ் ஒண்ணு பார்த்தோமே. ஆமா, அந்த நெக்லஸ்ல கூட ராமரும் சீதையும் போட்ட மாதிரி ஒரு டாலர் இருந்ததே. அதுல கூட கலர் கலரா பிங்க், அந்த கிரீன் கலர் எல்லாம் வச்சு செம்ம அழகா இருந்ததே பாக்குறதுக்கு. ஆமா ஆமா, அதான் விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட வாங்காம வந்துட்டியே. ஆமா, அந்த நெக்லஸ் பார்த்த கடைக்கு எதிர்க்க ஒரு டீ கடை இருக்கு, அங்கதான் டீ குடிச்சுக்கிறேன். நீ போடுற டீயே சுடுதண்ணியில் சக்கரை போட்ட மாதிரி தான் இருக்கும். அதை கேட்டாலே நீ ஓவரா பிகு பண்ணுவ. அதனால தான் நானே கடையில் வந்து குடிச்சிக்கலான்னு வந்தேன். ஒழுங்கு மாதிரியே வீடு வந்து சேரு. மேடம் டைம் என்ன ஆச்சு? மேடம் டைம் சொல்லுங்க. திங்ஸ் எங்க வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டேன், கார்ல இருக்கு. ஏன் வீட்டுக்கு எடுத்து வர வேண்டியதானே? ஆமா, காலையில இருந்து உனக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு நீ சொல்ற திங்ஸையும் வாங்கிட்டு உனக்கு வீட்டுக்குள்ளடி வேற கொண்டு தரேன். உனக்கு வேணா கார்ல போய் எடுத்துக்க. சங்கி, சாப்பாடு எங்க? கிச்சன்ல இருக்கு. சீக்கிரம் எடுத்துட்டு வாடி, பசிக்குது. காலையில எழும்பி உங்களுக்கு விதவிதமா சமைச்சு வைக்கிறது போதாது, இதுல உங்களுக்கு எடுத்து வர தரணுமா? வேணா போய் எடுத்து சாப்பிடு. வேலை வெட்டிக்கெல்லாம் போவாத. இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மையை எடுத்து வச்சு நோண்டிக்கிட்டு உட்காந்துட்டு. 50,000 ரூபாய் சம்பளம், மாசத்துல 4 சனிக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமை லீவு, காலையில இருந்து நைட் வரைக்கும் 8 மணி நேரம் தான் வேலை, 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக், காலையில இன்டர்வல்ல ஜூஸ், மதியானம் இன்டர்வல்ல கூல் ட்ரிங்க்ஸ், சாயந்தரம் டீ. இதெல்லாம் போக நான் எப்ப எங்கேயாவது வெளியே போகணும்னு பர்மிஷன் கேட்டாக்கா 1 hour 2 hours எடுத்துக்கலாம். லீவு எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம்.
என்ன அந்த மாதிரி எதனா வேலை இருந்தா சொல்றியா? நான் பக்கத்துல இருக்கும்போது என் மதிப்பு உனக்கு தெரியாது, தூரமா போனாதான் புரியும். Next day. ஹலோ, எங்கெங்க போனீங்க? உங்களை ஆளே காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் இங்க கோவாக்கு வந்தேன். நீ கூட இருக்கும்போது உன் மதிப்பு எனக்கு தெரியலன்னு சொன்னல, தான் தூரமா வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன். இங்கேயும் உன் மதிப்பு ஒன்றும் தெரில. நான் என்ன பண்றேன், ஒரு வாரம் பேங்காக்கு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு உன் மதிப்பு எப்ப தெரியுதோ அப்ப வீட்டுக்கு வரேன். அபி ஃபுட்டு சூப்பரா இருந்துச்சு அபி, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஏங்க ஷால தொடைக்க கூடாது, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிரும். ஏன் பி இதெல்லாமா நீங்க நம்பிட்டு இருக்க? அப்புறம் A few moments later. கையை கழுவி ஷால்ல துடைப்போம். அபி சொல்ற மாதிரியே நடந்து ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்.